நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ட்ட ஒரு மிகச்சிறந்த குணம் இருந்துச்சு. அவர் யார் தனக்கு உதவி செஞ்சாலும் அதை மறக்கவே மாட்டார். அது ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் சொல்கிறேன். பெரிய குணத்தில் இவர் ஒரு 10 வயசில் இருக்கும்போது மதுரை கான சபா அந்த குழுவினர் அங்கே யதார்த்தம் பொன்னுச்சாமி தலைமையில் அங்கே நாடகம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. நாடகம் கொஞ்சம் ஒரு சீசனுக்கு தான் போகும், சரியாக போகலை. இப்போனா பட்டினி கிடத்துக்காங்க. அப்போது பெரியகுளம் பக்கத்தில் தேவாரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தன்னுடைய சின்ன பிள்ளையில் சங்கிலி ஆண்டபுரத்தில் விளையாண்ட பையன் இருளப்பன்னு ஒருத்தருடைய ஞாபகம் வந்து அங்கே போயிருக்கார் சிவாஜி. அவர் போனோன்னு, என்னப்பா நீ இப்படி வந்து நிற்கிறேன், நாடகத்துக்கு நடிச்சு நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்களே அப்படின்னு. இவர் சிவாஜி கண் கலங்கி சொல்லியிருக்காரு, இல்லை நாடகம் சரியாக போகல, நாங்கள் எல்லோரும் பட்டினி கிடக்கிறோன்னு. அப்படியா, நீ முதல்ல வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு மூட அரிசியை கொடுத்து, இதை கொண்டு போய் எல்லாத்துக்கும் நீ சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அந்த அரிசியை கொண்டு போய் வச்சு எல்லாம் பட்டினி கிடக்கிறாங்க. அவசரமாக சமைக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ கூட இந்த ஒருத்தர் தட்டி விட்டு இந்த மண்ணெண்ணெய் பாட்டிலு அந்த அரிசியில் கொட்டி பூரா மண்ணெண்ணெய் கொட்டி ஆகிப்போச்சு. அந்த அரிசியை எப்படி சாப்பிட்றது? அதை சோப்பு போட்டு அந்த அரிசியை கழுவி அதை அதுக்கு பிறகு சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த நடிகர் திலகம் இந்த விஷயத்தை மட்டும், அவர் நண்பர் செஞ்ச உதவி மட்டும் அவர் மறக்கவே இல்லை. பின்னாடி பெரிய நடிகராகி அன்னையில் வாங்கி அவர் மகாராஜா மாதிரி வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் இந்த இருளப்பன் வந்திருக்கார். வந்தோடனே பார்த்துட்டு, என்னப்பா இப்படி வந்திருக்கேன்னு. இல்லை உங்களை தான் பார்க்க வந்தேன். பாபா முதல்ல உட்காந்து சாப்பிடு என் கூட சொல்லி அவரோட வீட்டில் பெரிய டைனிங் டேபிள் இருக்கும். அந்த டைனிங் டேபிள் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, இவன் என்ன விஷயம் இந்த சொல்லுன்னு, இவன் பையன் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துனா எனக்கு உதவியாக இருக்கணும். அதுக்கு என்ன உடனே செய்வேன், தம்பியை கூப்பிடுண்டு. தம்பி சண்முகம் வந்திருக்காரு. தம்பி இவன் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, எங்கேயாவது ஒரு வேலை பார்ப்போம், வாங்கிலான்னு அசோக் லைலாண்ட சொன்னால் நான் கொடுப்பாங்க, நான் வாங்கி தரேன் இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சிவாஜி எவ்வளவு தூரத்துக்கு மறக்காமல் இருந்திருக்கார் பாருங்கள். செய் நன்றி மறக்காத ஒரு சிவாஜி கணேசன். அது மிகச்சிறந்த குணம் அவர்கிட்ட கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ஒருத்தரை கூட தனக்கு உதவி செஞ்சவங்களை மறக்கவே மாட்டார் வாழ்க்கையில். அவங்கள பார்த்தா அவங்கள பார்த்து என்ன எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்.